டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெரியுமா உங்களுக்கு? இது நார்மலாக கவர்மெண்ட் லெவி பண்ணுற டாக்ஸஸ் கிடையாது. இட் இஸ் அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அதாவது மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, அந்த ப்ராடக்டோட யூசேஜ் பர்பஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஜெண்டர் அதை வாங்கும் போது கம்மியான காசு கொடுத்து வாங்குவாங்க, இன்னொரு ஜெண்டர் வாங்கும் போது அதுவே அதிகமான காசு கொடுத்து வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் இப்போ ஜீன்ஸ் ஆகட்டும் இல்லை ரேசர்ஸ் ஆகட்டும், அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெண்டர்ஸுமே காமனான யூசேஜாக தான் இருக்கும். ஆனால் அது மென் வாங்கும் போது கம்மியான காஸ்ட்டில் இருக்கும், உமன் வாங்கும் போது நியர்லி 7 to 13% ஹையர் காஸ்ட் இருக்கும். இந்த ஹையர் காஸ்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிங்க் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் பிங்க் டேக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, உமன் வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிங்க் கலரை தான் மோஸ்ட்டாக டினாமினேட் பண்ணி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே இதுக்கு பிங்க் டேக்ஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஓகே, இந்த பிங்க் டேக்ஸ்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமனோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு பிங்க் டேக்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது சே நோ டு பிங்க் டேக்ஸ்.